ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துண்டு கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான குழம்பு. ஃபஸ்ட்டு கருவாடை ஊற வச்சுக்கணும். ஒரு மணி நேரமாவது ஊறணும். வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். புளி ஒரு எலுமிச்சை சைஸுக்கு ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஊறின கருவாட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணங்கிட்டுருக்கு. வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு. இந்த குழம்புக்கு உப்பே போடக்கூடாது. இது தக்காளி வணங்கிறதுக்காக மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும், அதனால் போடக்கூடாது. அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வணங்க விடணும். எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்து ஒரு பெரட்டி விடணும். பெரட்டி விட்டதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்ச புளிச்சாரை இப்போ கருவாட்டில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், அருமையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.